உலக அளவில் கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய பொற்கால ஆட்சியில் எப்படிப்பட்ட முஸ்லீம் அறிஞர்கள்லாம் வாழ்ந்தாங்க, அவங்கெல்லாம் அறிஞர்களாக மாறுறதுக்கு எதுவெல்லாம் காரணமாக இருந்துச்சு, ஒவ்வொரு முஸ்லீம் அறிஞர்களுமே எந்த மாதிரியான சிந்தனைகளை உடையவர்களாகவும் எந்த துறை சார்ந்த அறிவுகளெல்லாம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது தொடர்பாக பல்வேறு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம முஸ்லீம் அறிஞர்கள்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுடைய தொடர்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்மணியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முஸ்லீம்களா இருக்கட்டும் இல்லாட்டி இன்ன பிற நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எங்க போய் படிச்சா உலகத்திலேயே கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தா நான் பெரிய ஆக்ஸ்போர்ட் ஸ்காலர்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கலாம், இல்லாட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு படிச்சா நாங்க பெரிய ஆளுன்னு சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா அதுதான் இருக்கிறதுலே உலகத்துல பழமையான கல்லூரி, மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு இடம், அங்க இருந்துதான் உலகத்துக்கே கல்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமே நம்பக்கூடிய ஒரு இடமா அந்த யூகேல படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்குமே கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, அவங்க மருத்துவம் படிக்கணும் இல்லாட்டி சட்டம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா யூகேல போய் படிப்போம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுவாங்க. அதுக்காக பல லட்சக்கணக்கான ரூபாயை செலவும் பண்ணுவாங்க. இந்தியாவில் படிக்கிற ஒரு படிப்புக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னா அங்க போய் படிக்கிறதுக்கு 50 லட்ச ரூபா செலவாகும். இருந்தாலும் நாங்க 50 லட்ச ரூபா செலவு பண்ணி போய் அங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அதுக்கான காரணம் இங்க இருந்துதான் உலகத்துக்கே கல்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இங்க இருந்துதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுல. அந்த ஒரு ஹார்வர்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆக்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவே, அதுவும் கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தை கட்டி முடிக்கிறாங்க. அதை கட்டி முடிச்சதுதான் இந்த ஒரு முஸ்லிம் ஸ்காலரா இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்மணி. இவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய ஃபுல் நேம் ஃபாத்திமா பின்த் முஹம்மது அல் ஃபிஹ்ரி அல் குவாரிஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது. 800வது ஆண்டுகள்ல டியூனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல தான் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க டியூனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்காலத்துல டியூனிசியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துல பிறந்திருந்தா கூட இவங்க அவங்களோட ஃபேமிலியோட மொராக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மாறுறாங்க. அந்த மொராக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய அறிவு களஞ்சியம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடமாக அன்றைய காலகட்டத்துல மொராக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. மிகப்பெரிய முஸ்லிம் ஸ்காலர்ஸ் எல்லாம் உருவாக்கி விடுற இடமாக அந்த மொராக்கோ தான் இருந்திருக்கு. அப்போ டியூனிஷியால இவங்க பிறந்திருந்தா கூட அவங்க குடும்பத்தோட இவங்க மொராக்கோவுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பல்வேறு முஸ்லிம் ஸ்காலர்ஸ் உருவாகி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே வெல்த்தாக, அதாவது செல்வந்தர்களாக இருக்கிறனால இவங்களும் அந்த முஸ்லிம் அறிஞர்களை உருவாக்கி விடக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும் இல்லாம முஸ்லிம் அல்லாத மக்களா இருக்கட்டும், ஏழை மக்களா இருக்கட்டும், பணக்கார மக்களா இருக்கட்டும், எந்த சமூகத்தை சார்ந்த மக்களா இருக்கட்டும், எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க ஒரு மிகப்பெரிய கல்லூரி, அதாவது அவங்களுடைய பெற்றோர்கள் பணக்காரங்களா இருக்கிறாங்க, வசதியானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து வேற ஏதோ ஒரு வழியில செலவு செய்யறதுக்கு பதிலாக, செல்வந்தர்களை உருவாக்குறதுக்கு பதிலாக, நம்மளுடைய பிள்ளைகளை செல்வந்தர்களாக மாற்றுறதுக்கு பதிலாக உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்குமே கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அறிவு களஞ்சியத்தை உருவாக்கும்னு சொல்லிட்டு முதல் ஒரு பல்கலைக்கழகத்தை எங்க கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா ஃபெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மொராக்கோல அல் குவாரிபின் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல கட்டுறாங்க. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன மாதிரியான படிப்புகள் சொல்லி தரப்படுதுன்னா, மதங்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்புகள் இருக்கு, அறிவியலை பத்தி படிக்கக்கூடிய படிப்புகள் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸை பத்தி அங்க சொல்லி தரப்படுது, ஆஸ்ட்ரோனமியை பத்தி சொல்லி தரப்படுது, லாங்குவேஜஸை பத்தி சொல்லி தரப்படுது. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 800வது ஆண்டு காலத்திலே ஆஸ்ட்ரோனமியை பத்தி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்குமே நீங்க ஆஸ்ட்ரோனமி படிக்கணும்னு சொன்னா அதுக்கு தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு உலகத்துல நீங்க 1, 2ன்னு சொல்லி தேடி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா அதை பத்தி சொல்லி தரத்துக்கு பல்கலைக்கழகங்கள் குறைவா இருக்கு, இல்லாட்டி அதை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடியவங்களோ இல்லாட்டி அதை பத்தின ஞானம் உள்ளவங்களோ ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. இந்த 2025ல 800வது ஆண்டு காலத்திலே இந்த மாதிரியான படிப்புகள்லாம் இவங்களுடைய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதுல பாடங்களாக சேர்க்கப்படுதுன்னு சொன்னா, இவங்க அந்த படிப்பெல்லாம் எந்த புத்தகத்துல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள் எழுதி இருக்கக்கூடிய அந்த அரபி புத்தகங்கள்ல இருந்து தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது.
அப்போ இந்த ஒரு விஷயங்களை அவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக முடிவு செய்யறாங்க. பல்கலைக்கழகமா மட்டும் இருக்காது, முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்துல பெரும்பாலான பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், பெரும்பாலும் அது எப்படி கட்டப்படும்னு சொன்னா மதர்சா, அதாவது உலக கல்வி மட்டும் இல்லாம மார்க்க கல்வி சொல்லி தரப்படும். முஸ்லிம் மாணவர்கள் மதர்சா படிக்கணும், அதுக்கு பிறகு உலக கல்வியை படிக்கணும். முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் இந்து இருக்கிறாருன்னா அவர் நேரடியா போயிட்டு உலக கல்வியை மட்டும் படிச்சுக்கலாம். இந்த அடிப்படையில தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுமே இருந்துச்சு. ஏன் இந்தியாவுல நீங்க சுதந்திரம் பெறறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல கூட இந்தியா முழுக்க இருந்த ஒவ்வொரு மதர்சாக்களையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க உலக கல்வி பிளஸ் மார்க்க கல்வி இந்த ஒரு நடைமுறையில தான் சொல்லி தரவேப்பட்டது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் எல்லாருமே மதர்சானா அங்க பாடம் மார்க்கம் பத்தி தான் சொல்லி தரப்படணும். உலக கல்வியை படிக்கணும்னா நீங்க ஸ்கூல் போய் தான் படிக்கணும், இல்லாட்டி முஸ்லிம் ஸ்கூல்ஸ்ல போய் தான் படிக்கணும்ன்ற ஒரு முறை மாற்றப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே இடத்துல 2 படிப்புகளுமே சொல்லி தரப்படும். அதுதான் முஸ்லிம்களுடைய கல்வி வழிகாட்டியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இவங்களுமே மதர்சா ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த ஒரு பல்கலைக்கழகமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ல இவங்களுடைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்றிருக்கு. பல்கலைக்கழகத்துல படிச்சு பல ஸ்காலர்ஸும் உருவாக்கி வந்திருக்காங்க. இப்னு காலிதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவங்களுடைய பல்கலைக்கழகத்துல இருந்து வந்தவங்க தான். அதே போல ஒரு யூதர் ஒருத்தர் அங்கிருந்து ஒரு பிலாசபராகவும் ஒரு பிசிஷியனாகவும் வந்திருக்காரு. அவரோட பேர் மைமோனிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பேரு. இவருமே அந்த பல்கலைக்கழகத்துல இருந்துதான் படிச்சு வெளில வந்திருக்கிறாரு. இவங்களுடைய இந்த வழிகாட்டுதல், இவங்க அந்த பல்கலைக்கழகத்தை நடத்தின விதத்தை பார்த்துட்டு தான் பிற்காலத்துல இவங்க அந்த பட்டமளிப்பு விழா நடத்துறதா இருக்கட்டும், அந்த பதக்கங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த டிகிரி சர்டிபிகேட் கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்களுடைய இந்த வழிமுறைகளை பார்த்துட்டு தான் பிற்காலத்துல யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாருமே இவங்களோட சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்போ இன்னைக்கு யூரோப்பியன்ல போய் படிக்கணும், யூரோப்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல, அவங்களே யாரை பார்த்து பண்ணாங்கன்னு சொன்னா இந்த ஒரு முஸ்லிம் பெண்மணியினுடைய விஷயங்களை பார்த்துதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஃபவுண்டர் ஆஃப் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டும், மதர் ஆஃப் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் வரலாற்றில் அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க, இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, இவங்க தான் யூரோப்பியனுக்கே வழிகாட்டினாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும்னு யோசிச்சு பாருங்க. முஸ்லிம் அறிஞர்களுடைய வரலாற்றுல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொன்னா இப்னு சினா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் எந்த அளவுக்கு சிறப்பானவரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாசா கூட இவரை ஒரு மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவருக்கான அங்கீகாரத்தையும் இவருக்கான ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தையும் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவருடைய ஃபுல் நேம் அபு அலி அல் ஹுசைன் அப்படிங்கிறது தான். இவரு 980 காலகட்டத்துல வாழ்ந்திருக்கிறாரு. இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை சார்ந்தவர் தான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இருக்கக்கூடிய உண்மையான திறமை என்ன, இவர் எந்த துறையில சாதனை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மொத்த குரானையுமே வெறும் 10 வயசுல மனனம் செஞ்ச ஒருத்தராகவும், இது மார்க்க கல்வி. அடுத்ததா உலக கல்வி அப்படின்னு வந்துட்டா இவரு அப்பவே லாஜிக்கை பத்தியும் பிலாசபியை பத்தியும் மேத்தமெட்டிக்ஸை பத்தியும் மெடிசனை பத்தியும் 16 வயசுலயே பல்வேறு விதமான புரிதல்களை இவருடைய உள்ளத்துல வச்சிருந்தாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, உலக கல்வி பிளஸ் மார்க்க கல்வி ரெண்டும் ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னா உலக கல்வியில பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளை பெற்றிருக்கிறாரு. மார்க்க கல்வியில மொத்த குரானையுமே 10 வயசுல மனனம் பண்ணிருக்கிறாரு. அப்போ 10 வயசுக்குள்ள குரான மனனம் பண்ற ஒருத்தர் அடுத்த 6 வருஷத்துல பல்வேறு துறை சார்ந்த அறிவுகளை பெற்றாருன்னு சொன்னா மார்க்க கல்வி உலக கல்வியை பெறறதுக்கு ஒரு காரண கர்த்தாவா இருக்கும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இவரு 18வது வயசுக்கு அப்புறம் என்னவாலாம் இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு மருத்துவரா இருக்கிறாரு, பிலாசபரா இருக்கிறாரு, ஆஸ்ட்ரோனமரா இருக்காரு, கெமிஸ்டா இருக்காரு, ஒரு போயட்டாவும் இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா த கேனன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதி இருக்கிறாரு. இந்த புத்தகம் பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம் அறிஞர்களுமே ஒரு புத்தகம் எழுதுவாங்க. அந்த புத்தகம் தான் பல்வேறு மொழிபெயர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதுல இருந்துதான் பல்வேறு விஷயங்களே புதுசா கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதே போல இவருமே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, த கேனன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு, அரபில அல் குவானம் பில் அல் திப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். கிட்டத்தட்ட 5 வால்யூம்ஸ்க்கு இவரு அந்த புத்தகத்தை என்சைக்ளோபீடியாவா எழுதியிருக்கிறாரு. அதுல எதெல்லாம் கவர் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அனாட்டமியா இருக்கட்டும், பிசியாலஜியா இருக்கட்டும், அதே போல டிசீஸை பத்தி இருக்கட்டும், இல்லாட்டி பார்மகாலஜியா இருக்கட்டும், இல்லாட்டி சர்ஜரியா இருக்கட்டும், சைக்காலஜியா இருக்கட்டும், இதை பத்தி பல்வேறு விஷயங்களை அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 900 அந்த காலகட்டத்திலேயே கண்டாஜியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈஸியாக தண்ணி மூலமாகவும் காத்து மூலமாகவும் பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன, டயபெட்டிஸை பத்தி, டியூபர்குலோசிஸோட அந்த சிம்டம்ஸ் என்னென்னன்றதை பத்தியும்,
மென்டல் ஹெல்த்தால நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளுடைய பாடியை எப்படி அழிச்சிரும் அப்படிங்கிறத பத்தியும், அதே போல எக்ஸ்பிரிமெண்டல் மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸோட கான்செப்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், அந்த காலகட்டத்திலே அதெல்லாம் என்னென்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் கணிச்சு எழுதினவர் தான் இவரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முஸ்லிம் அறிஞர்கள் எழுதக்கூடிய புத்தகம் பிற்காலத்துல பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும் சொன்னல, அதே போலதான் இவர் எழுதின த கேனன் ஆஃப் மெடிசன், அதாவது அல் குவானம் ஃபில் அல் டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அரபி புத்தகம் அப்படிங்கிறது 12வது நூற்றாண்டுல லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு யூரோப்பியன்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு காலத்துக்கு பாடத்திட்டமாகவே வைக்கப்பட்டிருக்கின்றதை தெரிஞ்சுக்கோங்க. எப்ப வரைக்கும்னு சொன்னா 17th century வரைக்கும், கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு இவருடைய புத்தகத்தை தான் பாட புத்தகமாவே வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அப்போ இப்படிப்பட்ட முஸ்லிம் அறிஞர்கள்லாம் முஸ்லிம்களுடைய அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களுடைய வரலாறுகள் இன்றைக்கு வரைக்கும் உலக அளவுல பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பேசப்படுது. ஏன்னு சொன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்களும் பல்வேறு படிப்புகளுமே அரபி புத்தகத்துல இருந்து லாட்டின் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அதன் மூலமாக தான் ஆங்கில புத்தகங்களுக்கே வந்திருக்கு, இங்கிலீஷ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கூட நல்லாவே தெரியும், நாம படிக்கக்கூடிய, நாம கண்டுபிடிக்கக்கூடிய, நாம பாட புத்தகமா வச்சிருக்கக்கூடிய இந்த எல்லா புத்தகங்களுமே முஸ்லிம்களால இயற்றப்பட்டு நமக்கு கிடைக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒண்ணு அங்க இருந்து கொண்டு போய் வந்திருப்பாங்க, அப்படி இல்லாட்டி போர் செய்யக்கூடிய நேரத்துல அந்த முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து இவங்களுடைய இடங்கள்ல வச்சிருப்பாங்க. இப்படிதான் புத்தகங்கள் பரிமாறப்பட்டிருக்கே தவிர யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியாது. சோ முஸ்லிம் அறிஞர்கள் இந்த உலகத்துக்கு என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தொடர்ச்சியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சில செய்திகள் எடுத்து அதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வரலாற்றை உங்களிடத்துல சொல்றது என்னுடைய வேலை, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய வேலை.